guys, welcome to Ellie Tamil Games. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரானி 3 trainers கேம் தாங்க பண்ண போறோம். ஓகே வாயில அவளுக்கு. ஓகே. போத் வச்சுப்போம். சிலிண்டரினா அந்த குட்டி சாத்தா இந்த மாதிரி குட்டி சாத்தாடே இங்கே இருப்பாங்களாம் அங்கே இருப்பாங்களாம் எல்லாரையும் கதற அடிக்கிறான். இந்த மாதம் வாங்க ஸ்டார்டாக உழப்பலாம். கிரானி மெனு மாட்னு ஒன்று இருக்கு. அதுல நம்மளால சீட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். கிரானி நம்மளால இதே முடியும்ல இல்லை மெனு மோடு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பீஸா டெலிவரி வந்திருக்கேன். நம்ம பீஸா டெலிவரி பண்ண போகிறோம். ஜொமேட்டோ டெலிவரிஸ் வாங்க. பீஸா டெலிவரி மேடம் யாரா இருக்கீங்களா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க மேடம். தெரியலங்க ஃபோன். மேடம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. என்ன மேடம் கதவு திறந்துங்களா? சரி கதவு திறந்து கேமராலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப பயங்கரமான வீடு போல இருக்கு. ஒரே வானலாம் இருட்டா இருக்கு. கதுலாம் சாத்துது பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ மேடம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க மேடம். பீஸா தான் மேடம், விஷம்லாம் இல்லை மேடம். பீஸா It happens only with pizza. மேடம் பீஸா டெலிவரி. நம்மள விஷம் விட்டுக்கணும் மேடம். ஐயோ என்னங்க பாலெல்லாம் தூக்குது, தண்ணி வேற ஒரு மாதிரி. ஐயோ எலியா? ஏன் காரில் இருப்பேன் நீ எலிலாம் வீட்டுக்குள்ளே போகுது. ஏங்க கதவுல எப்படிங்க பூந்து போகுது? மேடம் கதவு தரங்க மேடம் வெல்கம்லாம் போட்டிருக்கீங்க. கதவு தர சார் பீஸா டெலிவரி சார் பீஸா டெலிவரி சார். தம்பி அந்த தண்ணியை கொஞ்சம் எடு. டே 1 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த கிரானி தெரியும். இது ஒரு கேமா. இந்த கேமுக்கு வந்து இது ஒரு இன்ட்ரோவா. அந்த இன்ட்ரோ முடிஞ்சோடனே இந்த ஜெயிலூரில் வந்து எத்தனை நம்ம போட்டுருவாங்களாம். இல்லை டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 வருமா. இந்த வீட்டுலேருந்து தப்பிச்சு நம்ம வரணுமா? டே என்ன பைத்தியக்காரனா நினச்சிக்கிறீங்களாடா? தெரியாதோடா, நானும் தெரியாத மாதிரி நடிக்கிறது. கிறுக்கு கேன மென்டல் பயப்படீங்களா? கிறுக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? டேய் போடா கிருட்டு டும் டக்கு டங்கி டும். அவ்வளோதான் கதவு தந்தாச்சு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எத்தனை தடவை தெரியாத மாதிரி நடிக்கிறது. கிட்டத்தட்ட 333 தடவை நம்ம இந்த கேமை விளையாடி தோத்தம் போயாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ணோம். அந்த எஸ்கேப் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த எஸ்கேப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோர். ஐயோ ரெங்டோன் அடிக்கிறாங்க. நம்ம 1 2 தெரிவிச்ச போடுறாங்க. ஃபியூஸை வச்சு நம்ம ஒன்றுத்தையும் கிளைக்க முடியாது என்று தெரிவித்து கொள்ளப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழவை நம்மளை வெளியே வச்சு அடித்தோம் பார்த்தீங்களா? அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களாங்க. இந்த கிழவனையும் கிளவியும் இந்த சிக்கனெல்லாம் சமைச்சி ஒரு மாதிரி தொங்க விடுவாங்கள்ல, தொங்க விட்டு மசாலா தடவி 2 பேரையும் சாப்பிட போகிறோம் பாருங்க. நாங்கள் இந்த மேட்ச்சில் டெலிவரி பண்ணிட்டேன். ஏண்டா அமைதியாக நான் பாட்டுன்னு ஜொமேட்டோ டெலிவரி பண்ண வந்தா. சரி மேடம் ஏண்டி கெரிய ஆடி என்ன வயசான கேள்வி மாதிரி இருந்துக்கோடி. ஆண்டி பண்ணுற கேள்வி பாட்டின்னு மரியாதையாக கூப்பிடுவாங்க. நீ பண்ணுற வேலைக்கு இடஒரு ஒரு மாதிரி இருட்டாக இருக்கு. நானே வீடியோவில் பல தடவை சொல்லியிருக்கேன். அவர் ஆர்ட் பர்சன்ட்டுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பிளாங்க் இருக்குது. இவர் அப்படியே பார்க்கலாம் வாக்கிங் போகிறோன்னு நினைப்பி. இவருக்கு அப்படியே எல்லாம் மூஞ்சலாடுத அப்படியே பார்க்கலாம். ஒருத்தர் வாக்கிங் போகிறாரு. இவர் தம்பியா நில்பாடே தம்பியா எங்கே போகிறாரு வாக்கிங் எங்கே போயிட்டுருக்காருன்னு பாருங்க. இவர் போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு சங்கு தான் பார்த்து போனோம். தம்பியா என்னப்பா பண்ணுற? போன முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து போட்டு தள்ளிட்டாப்புல டே 1. சரி விடுங்க பார்த்தியெல்லாம் நான் அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணியிருந்தான். ஒரு பிரச்சனையே இல்லை. நானும் வேணுன்னு தான் போய் அடி வாங்கினேன். கிளவா முஞ்சா அச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இந்த கிளவன்லாம் முடிச்சிடலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பல தடவை ட்ரை பண்ணுவோம். டே 1லேயே வந்து மொத்தத்தையும் முடிக்க சமயத்தில் எலியாது ட்ரெயின் கீ மட்டும் கிடைக்காம கட்சியில் வெறுத்து போய் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்சே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம்.
முடியலங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சரியில்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் அடி வாங்கிட்டோம். என்னங்க இது அங்க ஆட்லாம் வருமா? என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. ஐ டோன்ட் லைக் இட். டே 3 வந்துச்சு. நடுவில் ஆடுலாம் போடுறானுங்க. கிராணியில் எப்போ இந்த கிராணி கம்பெனிக்காரனுங்க எப்போ ஆடு விட ஆரம்பிச்சானுங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேது. இதுனே இதை வந்து திறந்து விட்ருவோம். திறந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்னவோ பண்ணி கொடுத்தேன். கிராணி இப்போ நீ சாக போற வெப்பனுக்கு இங்கே தான் எங்கேயோ போட நான் கிழவன் எங்கேயோ உடைச்சானே நம்மளை. இங்கே தான் எங்கேயோ வெப்பனுக்கு வந்தது. நீங்கள் காலை வச்சிட்டானா அதுக்குள்ளே நொண்டி நடைகிற மாதிரி இருக்கு எனக்கு. டே 4 தானே காலை உடைப்பான். சீக்கிரமாக காலை உடைக்க ஆரம்பிச்சானே அவனுங்க. என்னடா டே காலையாட உடைக்கிறீங்க டே மொத்தத்தையும் வச்சு விட்றேன்டா டே. இதெல்லாம் ஏதோ ரிப்ளை பண்ணுறதா இல்லை. ஒரே ஒரு கல் கூட இல்லை. இது எலிலாம் என்னங்க பந்து என்ன பந்துன்னு பார்க்கலாம். அது என்ன கடிக்கவே இல்லை, கடி விடுது எலி. என்ன பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா எங்க ட்ரை பண்ணலாமா இந்த உண்டி இந்த கல் எடுத்துகிட்டு வந்து எலி அடிக்க ட்ரை பண்ணலாமா? என்னங்க பேசுகிறாப்புல ஒன்றும் புரிய மாட்டேது. இந்த தேங்காய் மட்டையா என்னது இது? இது இருந்தால் வேறு எதுவும் இருக்காதா? எதனா இருக்கா? கிராணி மண்டையில் தான் ஓடிக்கணும் தேங்காய். அது மண்டையே அப்படியே ஒரு ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்குது. ஒரு கல் எடுத்து வச்சோன்னா தேங்காய் திறக்கிற மாதிரி திறந்துக்கும். அது மண்டையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மக்களே. இந்த தேங்காயெல்லாம் எடுத்து ஒரு கல் எடுத்து சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா? இந்த சவுண்டு தெரிய இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மண்டையில் அந்த சவுண்டு கேட்க மாதிரி. நம்ம சொல்கிறதே திருப்பி சொல்கிறோம். ஒரே ஒரு கல்லை வச்சு நம்ம ஒன்றுதே கிழிய முடியாது. கல்லே தர மாட்டுறானுங்க. சுத்தமாக புரிய மாட்டேது. எதுவுமே இல்லை. கிழவன் தூங்குறானா? கிழவா தூங்குறியா? இல்லை அதை எடுத்துருங்க. இந்த வெத்துப்பட்டிக்குது. என்னதான் கொளுத்தீன் சாகணும். நான் தான் கொளுத்தீன் சாகணும். டேய் கொளுத்தீன் சாவத்து கடை தரீங்க டே. நல்ல ஐடியா. கொளுத்தீன் சேர்த்து போயிடுன்னு எங்கேயும் அடி வாங்கி சாவாது. உனக்கு அவமானம். கொளுத்தீன் சேர்த்து போயிடு அப்படின்றானுங்க. டேய் பைத்தியக்காரன்னு நீ உங்கள் வருஷம்ல ஒரு சவுண்டு போடுறாங்க. எனக்கு சுத்தமாக இவங்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லைங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி அடிக்க மாட்டேன். கிழவனை தான் அடிப்பான். நமக்கெல்லாம் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. அதை அடித்தவொடனே அவன் மயக்கமாக தான் ஆவான். அதனால் கேள்வி சிரிக்கிறாரு. கேள்வியே செல்லம் எங்கேருந்து சிரிக்கிறீங்க? எக்கடி சேஷ்டா பாவா? எங்கேருந்து சிரிக்குதுன்னே தெரில. அந்த கிழட்டு நாய் மேலே போயிடும். இந்த பேட்லாக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஆஹா எங்கே கிழவன் கீழே இருக்கான். இங்கேருந்து மண்டியிலே ஷார்ட் வைக்கலாமா? அப்புறம் மிஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கேருந்து அவன் சுட்டான்னு வச்சுக்கோங்க. விடுங்க இதெல்லாம் நம்மளுக்கு சாதாரண விஷயம். நம்ம கீழே குதிக்க சொல்ல கரெக்டாக சுட்டானா என்ன பண்ணுறது? குதியலாமா வேணாமா? அந்த இறங்கியாச்சு. ஆஹா கண்ணாமூச்சி விளாட வர போகிறானா? எப்படா சுட்ட? சுட்டாங்க எப்படி சுட்டானே தெரில. ஒன்றுமே கிடையாது. அதுக்குள்ள டே 4 வந்துடுச்சு. ஆக்சிலேட்டர் மட்டும்தான் கிடைச்சிது. இந்த கிழவனையும் போடல உனக்கு கேள்வியும் போடல. நம்ம வந்து என்னதான் பண்ணலாம்? அந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கத்து பில்டிங் போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் நம்ம. போச்சு சொல்லி முடிஞ்சிச்சு. மட்டிக்கினாரு ஒத்தரு கேள்வி ஓடி வச்சு ஓடி ஓடிக்கலாம். நம்ம பண்ணிக்கலாம்.
இதுக்கு டேஞ்சரான பிளேஸுங்க ஏங்க. அழகா இப்படி வந்து நம்மளை போட்டுருவாங்க, நம்ம டேஞ்சராக உட்காந்துட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அப்பா அங்கே வந்து நான் மட்டும் வந்தது அவள் பார்த்துருந்தா இருப்பா. இந்த ஸ்லெண்ட்ரினா வேற அவளுக்கு தப்பாதவன் நான் காட்டுறதுக்காக இவளோட திறமையை காட்டுறேன்ற பேரில் நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கோம். இவன் நாங்கள் தெளிவாக கேள்வி நீ சாவுற இது வந்து என் கண்ணு முன்னாடி தெரியுது. நான் அவரை உண்டிக்கோள் எங்கே போட்டேன்னு தெரியல. இந்த உண்டிக்கோள் வந்தால் தான் இந்த சாவடி முடியும். கடைசியாக நம்மளை எங்கே போட்டாங்க? கிழவன் தான் காராட கண்ணாமூச்சி ஆட சொல்ல போட்டான் நம்மள. இந்த முடிக்க முடியலன்னா இன்னொரு கேம் போடுவோம், போட்டுனே இருப்போம். ஏங்க கீழே போனா இவன் மேலே போனா நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு பிரச்சனை பார்த்துட்டானா இல்லையா பார்த்துட்டானா கிளவா பத்திரானா இஸ் நோன் அஸ் பத்திரானா. ஐ சி யூ. ஐயோ இவன் என்ன வரான்? படுத்துட்டாயா எடு ஷாட். அவ்வளோதான், ஒரு கிலோ சிக்கன் அப்படியே படிக்க வச்சு சமாதி கட்டியாச்சு கிழவனுக்கு. என்ன கேள்வி ஓடி வரான். என் புருஷன் பெட்டில் படுத்துட்டு இருக்கான், அவனை போட்டு பெட்டிலே வச்சு சமாதி கட்டிட்டியாடா அப்படின்னு சொல்லி வரான். அவ்வளோ இவனுக்கும் சமாதி 2 பேரும் போட்டு தள்ளி வழி விடு. பாருங்க செத்தம் வழி விட மாட்டா நம்மளுக்கு. நீங்க வாய் ஜோக்கு மட்டும் கொடுங்க, எதையும் கிளிக்காதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு பேட் லாக் கீ இருந்தது, அந்த கீ எனக்கு தேவை. அது எடுக்காமே நம்ம மேட்ச் முடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல நான் பிளாங்கை போட்டேன், இது உள்ள கன்னை போட்டுடலாம். எங்க பார்த்த பிளாங்கா? பிளாங்க் வந்து கீழே வீட்டில் ஒரு இடத்துல நான் வேற ஒன்று உயிரம் அவனுக்கு இருக்க பிரச்சனை இல்லை, வேற ஒன்று உயிரம் வாங்கிட்டு இருக்கிறான். கட்டையை போட நம்ம இந்த பக்கத்தில் இருந்தால் அந்த பக்கம் சென்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, எனக்கு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. பிரிட்ஜுக்கு அங்கே இருக்குது, ஃபியூஸ் இருக்குது, 2 கிடச்சிருக்கு. அதை பண்ணி தான் நம்ம எஸ்கேப்பே பண்ணிகிட்டு இருக்கலாம் போல. இது வெறுப்பாகுது. இப்போ வந்து நம்ம கன்று எடுத்துக்கலாம், அது வரைக்கும் ஆடியோ கொண்டு போயிடுவான். எங்க நீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு தூக்கின்னு போயிடுவான் அவன். மண்டல் பையன் காக்காவை சாப்பிடுங்க, அதான் பெட்டர் ஐடியா. காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. பேட்லாக் கீழே இருக்கிறத போடுங்க. அப்போ நம்ம கிட்ட இந்த கல்லை எடுத்து வச்சுப்போம். இந்த கல் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்காதுன்னே தெரியாது. அந்த பானையே எடுத்து வச்சுக்கோங்க, ஏதாவது எமர்ஜென்சி யூஸ் ஆகும். என்னது பானையா? அந்த வேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தினி பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இவன் வர காலை வச்சு விட்டான், வாங்க முதல் நடக்க முடியல, அங்கே போய் முட்டிக்கிறேன் நான் வேறு. எலிய ஏங்க வீட்டுக்குள்ளே எலினா பெட்டாங்க இவங்களுக்கு. எலி இவங்க வீட்டில் வந்து அவர் வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் நம்ம எதுவும் போன வாட்சி நாங்கள் வந்து ப்ளே பண்ணி எது நம்மளுக்கு கிடைக்கலையோ அதுவே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு காயின் கோகோனட் கிடச்சிச்சு. இந்த கோகோனட் உள்ள காயின் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் போடுவோமா? இல்லை இதுக்கு வந்து தேவைப்படுறது என்னன்னா நான் சொல்கிறது கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீ தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்கலேட்டர்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் காயின். இந்த 3 பொருள் தான் நம்மளுக்கு தேவை. இந்த இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து எதுவுமே இல்லை. இது என்னது? இது
சேஃப் கீயா? இந்த சேஃப் கீ எடுத்துன்னு போய் நம்ம பாத்ரூமில் போய் திறக்கணும். அதுக்குள்ளே கிளவன் கன்று எடுத்துருவான்னு எனக்கு ஒன்று தோணுது. பரவாயில்ல. நீங்கள் கிளவனை பற்றி பேசினாலே இங்கே தெளிவு வந்துடுறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களோட ஒரு அளவுக்கு வயசாகி போயும் இந்த ஒரு காதல் குறையால அவங்களுக்கு போறாரு மேலே அந்த இது எடுத்து வச்சிருங்க. ஏன்னா பேட்லாக் ஒரு விருப்பம் என்ன இருந்துச்சு? சேஃப்டி சேஃப்டில கரெக்டாக வர காலம் வரும். ஆனால் உங்களுக்கு கன் இல்லைல்ல, நம்ம கண்ணாமூச்சி விளையாடி தப்பிச்சுலாம். உண்டிகோல் இருக்கா? செத்துதான் மண்டையில் வச்சாதான். 2 பேரும் சேர்ந்து வராங்க. இன்னும் 2 பேரும் காலியா? பூடி ஒரே இதுதான், ஒரே அடியில 2 மாங்கான்றது. ரெண்டு பேரும் ஒன்னா பாருங்க. கிழவன் கேள்வி ஐயோ நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லை. செகண்ட் ஃப்ளோர்ல கிச்சன் இருக்கும். அது அங்க போய் ஏதாவது பாருங்க. செகண்ட் ஃப்ளோர்ல கிச்சன்? ஆமா அங்க இருக்கும். ஏய் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல இந்த கேமை பத்தி. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப அடிக்கடி போயிட்டு வரதுக்காக அவனுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எய்ட்ஸோ ஏதோ வச்சிருக்கான் அவன். அதனால அவன் வந்து இந்த பக்கம் ஒரு கிச்சன் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு இன்னும் என்னென்ன கிடைக்கணும்? அந்த க்ரோபார் எடுத்துன்னு போய் மேலே வேற திறக்கணும். நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ பட்டுன்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் என்ன கட்சின்னு எனக்கு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்சிது. என்ன கட்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீ கட்சிது. ட்ரெயின் கீ இங்கே இருக்குது. நம்ம ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு போனோன்னா அந்த ஒரு மண்டையாக இருப்பான். சவுண்டு போட்டுருவான். அந்த மண்டையை சவுண்டு போட்டுருவான். இப்போ இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா பத்திரமா பதுக்கி வச்சுட்டு வந்துடுறேன். இதுள்ள இருந்ததுன்னா கிழங்கு வந்து அழகாக தீன் போயிடுவான். என் கண்ணே அப்படின்னு. ஏங்க இந்த கிழங்குலாம் ஏங்க கன்று தரானுங்க? ஆயுதப்படை கான்ஸ்டபிள் மாதிரி கன்று வச்சு சுற்றுனேன். நான் வாங்கிக்கிறான். ஏதோ பார்த்தாலும் ரத்தமா இருக்குங்க. ரத்தமா இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படியோ டெடி பேர் தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. கீழே இருந்ததுல என்ன இருக்குங்க? கன்ஃபார்ம் டெடி பேர் தான் இருக்கும். டெடி பேர் இருந்ததுன்னா கூட நல்லதுதான். பக்கத்துலயே அப்படியே மேலேயே போட்டு வந்துடலாம். ஈஸியாக போயிடும். டெடி பேர் இருக்கணும்பா. டெடி பேர் இருந்ததுன்னா பக்கத்துலேயே சிலிண்டர் தான். கேவலமாக கேட்பாங்க. அந்த இடத்துல டெடி பேர் மட்டும் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க டெடி பேர் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறத விட்டு என்னை வந்து பயமுத்தி நிற்கிது. ஆனால் நாட்டு பிடிங்கி சாவற மாதிரி கேட்பேன். செஞ்சுட்டாங்க சூப்பராக இருக்கும். நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்னும் ஒன்று வேணுமே. போடு காயின் கிடச்சிச்சு. அவ்வளோதான் எனக்கு எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் அவள் தான் நினைக்கிறேன். எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா நீ எலக்ட்ரிக் சுவிட்ச் வேணும். ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும். போச்சு சோழி முடிஞ்சு. மேலே வரையவே இருக்கான். லிஃப்ட் கீழே போச்சு. ஏங்க இந்த பேட்லாக் அது உடையுதேன்னு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. விருப்பாக இருக்குது. இது கிளவ நான் கேட்டால் வேறு அறிவுன்னு. நான் கிளவா கேள்வி டைலாகெல்லாம் நீ பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் பேசாது கிளவா. உன் டைலாக் நீ பேச கிளவா. உன் டைலாகே உனக்கு பேச தெரிய மாட்டுது. அது ஏதோ வளர்ற இல்லை கேள்வி டைலாக் வர உனக்கு கேட்குது. உள்ளே போடுங்கோ, பட்டனே அழுத்துங்கோ, வெளியே எடுத்துக்கோங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த மிஷின் வந்து சத்தம் போடாமல் இருக்கும். சத்தம் போடாத பார்த்தா நான் போயிட்டு ட்ரெயின் கீ பக்கத்தில் போடணும். ஒரு சவுண்டு கேட்டு கேள்வி வந்தால் கூட நல்லது தான். கேள்வி போட்டுக்கலாம். யூஸ் பண்ண முடியாது. இப்போ யூஸ் பண்ண உள்ள திரும்ப நம்ம போட்டு வந்துடலாம். பொறுத்து முடியாதுங்க. இப்போ யூஸ் பண்ண முடியாது. பாருங்க அதே காட்ட போகுது. கரெக்டாக இது மேலே போட்டுடலாமா?
ஓகே ஆஹா கதை கந்தல் எங்க கிளவன் ட்ரெயின் உள்ளலாம் வருவானா ஏண்டா டேய் நீ ட்ரெயின் உள்ளலாம் ஏறிவியாடா நீ அவ்வளோதான் கன்னு அச்சூச்சோ கன்னு போச்சு மக்களே நம்ம தி லாஸ்ட் டேக்கு வந்துட்டோம் எனக்கு புரியாததே இந்த என்னென்னத்தையோ ஒச்சி அதை கீச்சி அதை எடுத்துன்னு வரணும் அந்த இதெல்லாம் எடுத்துன்னு வந்து தண்ணி பூச்சி வச்சு அந்த பேட்லாக்கிய வர நான் எங்கேயோ பார்த்தேன் எங்கே பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் கன்னியும் போச்சு கன்னியும் அந்த கிளவை எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிக்க முடியாது இந்த மேட்ச் கண்டிப்பாக தோற்றுவோம் வெறி கொண்டு வரேன் நான் கழிவு போயிட்டான்னு நினைக்கிறேன் போவோம் இப்போ நம்மளுக்கு எப்படினாலும் உண்டிக்கோல் வேணாங்க உண்டிக்கோல் இருந்தால் தான் அந்த கிழவனாச்சு அவங்கலேருந்து கன்னை எடுக்க முடியும் இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஐட்டமே அந்த எலக்ட்ரிக் இதுவும் கன்னும் தாங்க கன்னு கச்சாலே போதும் நம்ம எப்படின்னா எப்படியாவது பண்ணிடலாம் கன்னு கிடைக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல வெப்பன் கீச்சி அது வளரனே முண்டிக்கோல் கிடைக்கணும் ஸ்க்ரீன் ஷாட்டை வர எங்கே போட்டேன்னு தெரியல நான் இந்த வர எங்கன்னா ஆர்வ கலரில் எங்கன்னா தூக்கி போட்டு வந்துடுவேன் நான் அதை கன்னு கட்டிச்சுன்னு எங்கே போட்டேன்னே தெரில ஓடு 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 கிழவு நின்று சொல்லி கையில் கண்ணு பிடிக்க ஓட்டுற முடியாதா புதுசாக பிளேயர் எதனா ட்ரை பண்ண விட்றாங்களாங்கன்னு ஸ்லிங் ஷாட் எங்கே இருக்குன்னே தெரிலங்க இங்க கூட பிளாங்க் வேணும்னா இருக்கா ஸ்லிங் ஷாட் எங்கன்னா போடணும் நான் க்ரோபா தாகுது ஸ்லிங் ஷாட் எங்கே போச்சுன்னே தெரியலையே ஸ்லிங்கு வரனா உனக்கு ஷாட்டு தான் இனிமே ஸ்லிங்கு ஷாட்டுன்னு மரியாதை ஆஹான்னு எல்லாம் கதையும் மூட்டுக்கிறான் ஸ்லிங் ஷாட் வான்னு கூப்பிட்டா நீ மரியாதை வரமாட்டேற நானும் வரல எங்கெங்கே போச்சு அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அப்பா தப்பிச்சிட்டேன் ஜஸ்ட் மிஸ்ஸு இந்த கிச்சன் அப்போ வர சொல்லி கிளம்ப வந்தான் இப்போ கிச்சன் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஸ்லிங் ஷாட் இங்கேயோ இல்லை ஸ்லிங் ஷாட்டு எங்கே தான் இருக்கு எங்கே இன்னும் நம்மளுக்கு ஷெட்கி வேற கிடைக்கணுங்க அப்போ நம்ம ஒன்றும் எதுவும் பண்ணல ஆமாம் மர்க்கையா இப்போ எல்லா டோரையும் திறந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் ஏய் ஸ்லிங் ஷாட் கிடச்சிச்சு ஏதோ ஒரு டோரை திறந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு அங்க கிச்சன்ல இருக்குன்னு ஒரு டிராய் சொன்னல கீழ அங்க இதுல குச்சல பாத்துட்டியா பாரடி கிளம்ப வராங்க ஏங்க கிளம்ப பட்டுன்னு போட்டுருவோம் போட்டாலும் வாய்ப்பு பட்டுதான் இல்லையா நம்ம கல்லை வேஸ்ட் பண்ணோம்னா போராட போடணும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க கிளம்ப நம்ம கையில் அண்ணா மன்னிச்சிருங்கோ அண்ணா அப்படின்ற மாதிரி கிளம்ப முட்டி போட்டு சரி அவனை மன்னிச்சிடறேன்டா நான் பரவாயில்ல போடா ஆனால் உன்னை மன்னிப்பேனே தவிர உன் பொண்டாட்டியை மன்னிக்க மாட்டேனாடே கிழவிக்கு திமிரு தனாவட்டு ஆணவம் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு ராணுவத்தில் அணைஞ்சவனோட ஆணவத்தில் அணைஞ்சவன் தான் அதிகம் கிழவியே இது என்னங்க பண்ணிது இது டீசெண்டாக கேட்டால் இப்படி தராது
இன்னும் இன்னும் கேள்வி கத்துறா இங்கே கேள்வி பெரிய எடுத்தா தானே அது கேட்கணும். இது ஒரு பெட்டா இதை நம்ம சாவ வச்சோம். ஷெட்டு தரணும் பேரலாக்குன்னு நினச்சேன். அப்போ ஒன்றும் பேரலாக்கே கிடைக்கலையா மாமா மறுக்கையா? இருக்காது பாருங்க, வேணா பாருங்களேன். நம்ம வெறுப்பு ஏத்துறதுக்குன்னே பண்ணி வச்சு செய்வானுங்க. அதான் பாய் பாய் சியூ மக்களே, சியூ நெக்ஸ்ட் வீடியோட்டு போயிடுவாங்க. அதான் அவன் பொறுமைக்க ஒரு அளவு தான். இந்த ஹார்ட் பீட் சவுண்டு வேறு பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு. நான் இன்னும் வந்து கையில் நீங்கள் கையில் டெடி அங்கே வச்சிருக்கேன். நான் எதுக்கு வரா இவ எனக்கு புரியலையே. கண்ணு ரெட் ஆகுதா? ஆஹா உள்ள டெடி எதுக்குடா சம்மந்தமே இல்லாம கரெக்டாக ஃபாலோ பண்ணே வேற வரா. ஸ்கிரீன்ஷாட் மக்கள் அதிகம் வா 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 இங்கே போட்டுடலாம். போட்டு ஷெட்டு அப்பா இப்போ தாங்க அந்த ஹார்ட் பீட் சவுண்டு நின்றுது. அப்பா பக்கு 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 பக்குன்னு ஆக்கி விட்டானுங்க. அந்த காக்காவை போட்டு தள்ளினதுக்கு இந்த காக்காவை போட்டு தள்ள கேள்விக்கு அந்த கோபம் வருது. ஒரு மனுஷனை என்ன அடி அடிக்கிறான். கை கால ஓட்டு. சரி வேற வழி இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ இல்லை. இப்போ கிழவ மட்டும்தான் உயிரோட இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. இந்த உண்டிக்கோலை கையில் எடுத்துட்டேன்னா அவ்வளோ கிழவனையும் போட்டுருவேன். கிழவா வாடா டேய் இனியா நானா ஒன்று சி ஒண்டி பார்த்துடலாண்ணா வாடா டேய். அவ்வளோதான் கிழவனை போட்டாச்சு. இப்போ கேள்வி ஸ்பானா வரத்துக்குள்ளே இன்னும் ஸ்பானா இல்லைங்க. அவன் இது மாதிரி நொண்டி மாதிரி நடந்து போயினே இருக்கான். இந்த வேகத்தில் போனால் எங்கேருந்து போகிறது? இன்னும் நமக்கு எல்லாமே கிடச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ளெண்டரி நான் கண்டிப்பாக பேரலாக்கி தான் தருவா பாருங்களேன். நம்மளை வெறுப்பு ஏற்றுக்கினேன். பேரலாக்கி தான். இன்னும் யாரும் ஸ்பான் ஆகலையா? ஹார்ட் பீட் சவுண்டே கேட்கல. இந்த பொம்மைக்காங்க இவ்வளோ பில்டப். ஒரு பொம்மையா நானே ஸ்ப்ளெண்டரில் வாங்கி தந்துடுறேன். அடி பொண்ணு இந்த ஒரு பாட்டு இங்கே இருக்குது, இன்னொரு பாட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. எப்படியோ நம்ம அதை தான் தரப்போகிறோம். நம்ம அதை தான் கண்டுபிடிச்சாகணும். உள்ளே போ கீழே வந்துடுச்சு. ப்ளேஸ் பண்ணுமா? ஏய் நீ பாட்டெலாம் பாட தேவை. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சது. ஆனால் அது அச்ச உனக்கு கீழே விழு, எங்கே போய் விழுன்னு தெரியாது. அதை வேறு கரெக்ட் என்னத்த சொல்கிறது. நத்திங் டு சே. I don't want to play this game. I don't like this game. Next time I don't play this game. என்னன்னா இங்கிலீஷ் பேச வைக்கிறாங்கன்னா எனக்கு எவ்வளோ வெறுப்பில் நான் இங்கிலீஷ் பேசுவேன் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் பேசுவேன். ரெடி வெளியே போ மேலே போய் கன்னாச்சு எடுத்துன்னு வந்துருப்பேன். நேராக தெரியாமல் கீழே வேற போயிடுவேன். பார்த்து ஐயோ அங்கேயாச்சும் இறங்கி இருப்பேன். நேராடி அப்படியே தகடு தில்லாலே அந்த இது எடுத்துங்க. பேரலாக்கி இங்கே போட்டுடலாமா? வேணாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேரலா இன்னொரு
கல் இருக்குது, இந்த கல்லே எடுத்துக்கலாம். டியூஷனுக்கெல்லாம் லீவு டைமில் போக சொல்கிறாங்க. ஏன் போ, ஸ்கூல் டைம்லேயே நம்ம ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது, இதில் டியூஷன் வேறு போகிறாங்களா. இங்கே ஒரு உண்டிகோல் இருக்குது, இந்த உண்டிகோல் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு சொல்லலாம். நம்ம வந்து போயிடலாம். இங்கே தான் எனக்கு எங்கேயும் ஆக்சிலேட்டர் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. எங்கங்க கீழே ஒரு பொட்டி இருக்கும்ல. விளக்கண்ண மாதிரி பேசுகிறாங்க, நானே கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் ஒரு டுபாகுரா இருந்தாலும் நானே கரெக்டாக சொல்கிறேன். 2 பொட்டி தெரிஞ்சுட்டான். டேய் அவன் எங்கேருந்து கத்துறான், கிட்ட வா. வரவே இங்கே இருக்க வா 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 சல்லாம் புஜ்ஜி அம்மா வீட்டுக்கு போங்க. சல்லோ ராசாத்தி நீங்கள் மணிப்பெலாம் கேட்காது மனுஷரை போ. ஆனால் இந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தான் 330 வீடியோவாக நம்ம கடைசி செகண்ட் லூஸ் பண்ணலனாலும் எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து என்னதுங்க கடிக்குது. ஆஹா கிளவு ஃபீல் பண்ணுறான். ரெண்டு ஒன்னாச்சு கொடுங்கடா டேய். ஒன்று கட்சிச்சு ஒன்று. ஐயோ குய்யோ அப்படின்ற மாதிரி நம்ம கத்திட்டு இருக்கோம். ஆஹா 3 கையில் கட்சிச்சுப்பா. நான் கொடுன்னு மேலே போயிட்டு அந்த பானையை வச்சு பானையம்மா சைக்கிள் ஏற்றணும். அந்த பானை வேற எங்கன்னா போய் ஊந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆமாம் நாங்காலி தான். பானை வேற எங்கன்னா போய் ஊந்துதுன்னா பானை ஒழுங்கா கீழே ஊந்துறனா அப்புறம் டென்ஷன் ஆகிடும் சொல்லிவிட்டாமா. இந்த பானை அங்கே ஒரு தூரத்தில் ஒரு கை ஒதுருது அந்த பக்கம் போய் விழுதுங்க பார்த்துக்கோ. அது எங்கே விழுமுன்னு தெரியாது. அங்கே ஒரு பாத்ரூம் பிளாங்க் வச்சு போவோம்ல அங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடம் இன்னொன்று எங்கேயோ பார்த்து மேடம் 3rd ஃப்ளோரில் இருக்கும். டேடி எங்கடா 3rd ஃப்ளோரில் ப்ரோ. இங்கடா மேலே தான்டா எங்கேயோ பார்த்தோம். இங்கே தான்டா எங்கேயோ இருக்கும். டே நான் வர டக்குன்னு மறந்துடுவேன். நான் ஒரு பேஷண்ட்டெல்லாம் வச்சு நம்ம இன்னும் ஆடுறது காணும். அவ்வளோதான் போச்சு. தோருக்கு அது ஒன்று எங்கே ஊந்துதுன்னு தெரியலையே. இது ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியாம மாதிரி தான் ஊந்துது. உருண்டு போகுது. அந்த பக்கம் 16வது மூலையை வச்சு மூளையே இல்லை 16வது மூளை. அதாவது அந்த காக்கா இடத்துக்கு போவோம்ல அங்கே போய் பாருங்க. அங்கே ஏதாவது காக்கா இடமா? காக்கா அங்கே படி இருக்கும்ல. இங்கே தான் இருக்கிறேன். அங்கே தான் இருக்கியா? அசிங்கம் எதுவுமே இல்லை. இரு அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் போ. ஏய் அந்த பக்கம் இல்லடா. ஏய் இங்கேருந்து தான் நான் அடிக்கவே வச்சேன். அந்த சைடு தான் இங்கே ஊந்துது. கேள்வி ஆஹா இது நம்மளுக்கு பயங்கர டேஞ்சரு. இப்படி நின்னா எப்போ ஏஞ்சி கீழே போட்டு ஓடிடலாம். கீழே எதுவும் போட தேவையில்ல, நம்ம கையிலே வச்சுக்கலாம். அடுத்தது அந்த சத்தத்தை ஏற்றி போகிறோம். அதில் தண்ணி வேற பிடிக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? அது எங்கன்னே தெரில முதல்ல. லிஃப்ட்டு வந்தாது மாலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குது. இப்போ நான் வந்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு கிளியர் தெரியும். அந்த ஸ்ப்ளெண்டர் நான் அந்த இடத்துல ஊந்துட்டு பார்த்தேன். இன்னொரு பாட்டு எங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. அந்த ஸ்ப்ளெண்டர் நான் பூட்டி இருக்கோம்ல அந்த பக்கம் போய் பாருங்க. நம்ம இந்த ஸ்லிங் ஷாட்டை இங்கே போடுவோம். ஏன்னா இங்கே விட்டோம்னா நம்ம லிஃப்ட்டில் வந்து இங்கே எடுக்க முடியாது. இல்லையா போடு கரெக்டாக அது உள்ள வந்துருக்கு. வந்துருக்கா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே போயிடலாங்க.
தண்ணி பூச்சின்னு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம உள்ளே இப்போ ஒரே ஒரு டே தான் இருக்குது நம்மளுக்கு. ஒரு டே உள்ளே இருக்குன்னா எஸ்கேப் பண்ணி ஆகணும். இன்னும் அடிக்க மாட்டாங்க. தண்ணி பூச்சிக்கலாம். இட்ஸ் ஃபுல் பெட்டர் நாட் ட்ராப் இட். கீழே போட விடாதா? கீழே போட்டால் திருப்பி தண்ணி எடுத்துன்னு வரணுமா? கேள்வி கீழே போகிறாளே நேரம்னு பார்த்து தான் நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. கீழே போட்டால் அது வேறு ஒன்று வெறுப்பு. என்னத்தான் சொல்கிறேன், இந்த வரை கீழே போடக்கூடாதான். இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்காங்க மியூசிக் இருக்கு. கீழே போட்டாலும் நம்ம சோழி முடிஞ்சிடும். பார்த்து போவோம். கீழே அவங்க அந்த கிளி வந்து ரூமாண்ட இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே தான் இந்த சவுண்டு. ஆஹா கிளவு போ கிளவு. அவ்வளோதான் கிளவும் போயிட்டான். கிளவி போயிட்டானா போதும், நம்ம போயினே இருக்கலாம். கீழே போயிட்டு இந்த பாட்டை வச்சுட்டு வந்துடலாம். வச்சுட்டு வந்தோன்னா இங்கே நம்மளுக்கு தேவையான 2 பொருள் இருக்குது. இதையோ திரும்பி நம்ம வச்சிடலாம். திரும்பினா இன்னும் நம்ம அந்த மேலே போயிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு பாட்டு எடுத்துன்னு வந்து இங்கே தண்ணி பிடிச்சின்னு இதையோ திரும்பி இங்கே ஓரளவுக்கு எல்லாமே கிடச்சிச்சுங்க. எல்லாமே கிடச்சிச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் கிடச்சிடுச்சு. ஆனால் இந்த பேட்லாக்ல இருந்து தான் எனக்கு நமக்கு சொட்டை கிளி ஒருத்தி கீழே வரமாட்டோம், மேலே வரமாட்டோம். நான் தாண்டி பண்ணுற கீழே கிளவிய கீழே இருக்கிறாலும் எங்கே தான் இருக்கிறா ஃபஸ்ட்டிவா திடீர்னு மூஞ்சி முன்னாடி வந்து நிற்பா. ஃபஸ்ட்டு வச்சுருவான். அதான் ஒரு பாட்டு வச்சிட்டேன் நான். ஆஹா வழியில் ஏதோ மணல் லாரி வராமல் இருக்க. இந்த கிழமை கேள்வி தான். லாரி குப்பை தொட்டி லாரி. என்ன பண்ணோம், மேலே போனோம். மேலே போயிட்டு பாட்டு எடுத்துகிட்டு வரணும். மேலே போய்ட்டு பாட்டு எடுக்கலாம். ஆக்சுவலி நான் மேலே வந்துட்டேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. இவ்வளோ பெரிய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோன்னா கை காலெலாம் ஈத்துன்னு போயிடும். யாரும் பார்க்கவும் மாட்டீங்க, வெறுப்படிக்கும், போர் வச்சுக்கிறோம், போட்டி வட்டி பார்ப்பீங்க. அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் கட் பண்ணி போடுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஃபுல் கேம் நம்ம எப்படி விளாட்ணுன்னு எனக்கு பார்க்கணும். நம்ம ஃபுல் வீடியோவாக போடுவோம். ஏன்னா போர்டு அடிச்சதுன்னா கொஞ்சம் ஓட்டி ஓட்டி பாருங்கள். மெயினாக நம்ம எஸ்கேப் பண்ணுறதை மட்டும். ஆனால் வீடியோவும் மாற்றிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம முடிச்சோன்னா அவள் தான் கிராணி 3 முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி 2க்கு போயிடலாம். இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் இப்போ நம்ம ஜெயிக்கணுமே. அவ்வளோதான் 2த்தையும் வச்சாச்சு. இங்கே மேலே போயிட்டு கீழே வரணுங்க. குறுக யாருனும் வராமல் இருந்தால் போதும், நம்ம தப்பிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் இன்னும் ஆக்சிலேட்டர் அங்கே தான் இருக்குது, எடுத்துக்கலாம். கீழே யாரும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கட்சினே இருக்குது. கதவு சாத்திடலாம். அதை வேற போட்டு ஆட்டி நாட்டணும். இருக்கா கூட எலக்ட்ரிக் சுவிட்ச் கச்சிச்சு. இப்போ நம்ம வந்து எப்படின்னா தப்பிச்சா மட்டும் மேலே போயிட்டு பத்திரமா எடுத்துன்னு வந்துட்டோன்னா போதும், தப்பிச்சிடலாம் ஈஸியாக. எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் நிறைய எங்க பண்ணவே வரலங்க. ஏங்க நம்ம ஃபஸ்ட்டு சேஃப் ஆகிடுவோம். இப்போ எப்படியோ கண்டிப்பாக கேள்வி வருவா. இங்கே வரலையா எங்க நிதி பண்ணிகிட்டே இருக்கலாம் போலக்குது. அவ்வளோதான் மொத்தத்தையும் போட்டேன். என்ன சேஃப் ஆனால் போதும். சேஃபு கிளி வராளா? கேள்வி தான் அது. கொஞ்சம் கேள்வி இங்கே வருவா, நம்ம அப்படி ஓடிடலாம். சவுண்டு போடு. அவ்வளோதான் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவா. பார்த்தீங்கன்னா மேலே ஓடிடலாம். கேள்வி இங்கே இல்லைல்ல. கேள்வி அங்கே இருக்கா. எங்க இப்போ கிழவங்கலேருந்து தப்பிச்சோம்.
இப்போ நம்ம திரும்பி கீழே வரணுமே ட்ரெயின் ஆண்ட செத்துக்கோன்னு நினைக்கிறேன். ஏங்க கிரிஞ்சு பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க நம்மள பார்த்து. நம்மள நக்கலா சிரிக்கிறானுங்கள பார்த்து. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கதவை மூடிட்டு அந்த ஆக்சிலேட்டர் ஆன் பண்ணா மட்டும் போதும். கதவை மூடணுமா? ஆமா. அதுக்குள்ள போட்டாங்கன்னா அந்த பட்டன் ஆன் பண்ணணும். ஐயோ அதெல்லாம் எனக்கு கரெக்டாக கை உட்காரவே உட்காராதுங்க அது மேலே. இங்கே வெயிட் பண்ணுவோம். கிளம்புனா இது இந்த எலியை பார்த்தா கூட இந்த மூஞ்சிங்க மாதிரியே இருக்குது. எலி பசங்களா டேய். எலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டு இப்போ கிளவுங்க எனக்கு தெரிஞ்சு கிளவன் தான் நம்மளுக்கு எமக்காதகனா இருப்பான்னு நினைக்கிறேன். கீழே யாரும் இல்லைடா போதுங்க தப்பிச்சிடலாம். முதல்ல உள்ள போனோடனே கதவு மூடணுமா? உள்ள 3 பட்டன் இருக்கும். சவுண்டு கேட்குமா? அதனா லைட்டா ஏதோ கேள்வி கேட்குமா அந்த சவுண்டு? என்னது இது? ட்ராப்பு. ஐயோ நம்ம அமைதியாக போய் இதுக்குள்ளே உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிறா. போயிட்டதுக்கப்புறம் நம்ம போகலாம். இல்லைனா நம்ம சப்பாத்திக்கு சால்னா தான், பரோட்டாக்கு சால்னா தான். கிளவி கண்ணை முச்சலாம் இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாக தப்பிச்சு வீட்டுக்கு போக போகிறேன். இப்போ நீ பேன் இங்கே தான் இருக்காளா? போயிட்டாளா? இங்கே போயிருக்காளான்னு தெரியலையே. போவோம் தைரியமாக போவோம். மேலே போயிட்டா. உனக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு பட்டன்லாம் ஆன் பண்ணணும். எங்கெங்க பட்டனு? 1 எங்க இது உள்ள வேற கிளம்ப ஒரு தடவை நம்மள வச்சு அச்சான். ஐயோ சீக்கிரம். 2 அவ்வளோதான் பட்டனா? 2 பட்டன் தானா? இன்னும் அவ்வளோதானா? அவ்வளோதானா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம். கது உடச்சிட்டு இப்போ போவந்துட்டோம். இங்கே வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 நிமிஷம். ஏய் உயிர் போகிற அளவுக்கு ஆச்சு. அப்பா 4 டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டுட்டாங்க. இதோட கிராண்ட் E3 தொல்லை இந்த காலேஜுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஹெண்ட் போட்டு கிராண்ட் E3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம்னா அப்படியே ஒரு 2-3 வருஷம் ஆகும். அடுத்து நம்ம கிராண்ட் E2ல வந்து பார்த்தீங்கன்னா லைனாக போவோம். நாளைக்கெலாம் வராது, ஒரு வாரத்தில் வந்துடும். டோரு, ட்ரெயின், ஹெலிகாப்டர் 3த்துல நம்ம ஏறி வந்து பார்த்தீங்கன்னா உறவு வச்சு வீட்டை ஒரு தப்பிச்சு போயிடலாம். சரி கைஸ், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் கோயில் மணி இருக்கும், அதை அழுத்தி விட்ருங்க. பாய் பாய், see you in next video.